பிக் குயின் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீட்ல வந்து புளிச்ச இட்லி மாவு தான் இருக்கா, அத வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். அதுக்கு அந்த மாவோட நல்லா பெரிய வெங்காயமோ, சின்ன வெங்காயமோ எது வேணா எடுத்துக்கோங்க. நல்லா ஷார்ட் பண்ணி அதோட கலந்துக்கலாம். அப்புறம் ஒரு காரத்துக்கு ஏற்ப ஒரு 4, 5 பச்சை மிளகாய நல்லா ஷார்ட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்லா ஷார்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட மல்லி இலையும் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் ஷார்ட் பண்ணி. இதையெல்லாம் நல்லா கலக்கிக்கலாம். இதை வந்து இதோட நீங்கள் ரொம்ப உப்பு உப்பு மெயினாக அதில் இட்லி மாவில் உப்பு இருக்கும். அது பத்தாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு. இதெல்லாம் சேர்த்தும் கொஞ்சம் லிக்விட் ஃபார்மாக இருக்குது, போண்டா பதம் அளவு வரல அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் பச்சரிசி மாவு இருந்தால் அதோட கலந்துக்குங்க, தப்பில்லை. இல்லை போதுன்னா விட்டுறலாம். கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா ஹீட் ஆன உடனே நல்லா ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து அசல் வந்து நம்ம வந்து அதான் மெதுவடை இருக்குல்ல, அதே மாதிரி கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சி ஸ்நாக்ஸ் தான், பட் ஆனால் அவ்வளோ ருசியாக இருக்கும். மீதி ரொம்ப புளிச்ச மாவில் செய்யும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக உருண்டையாக கிள்ளி போட்டு வேக விட்டு எடுத்தோன்னா சூப்பரான போண்டா ரெடி ஆகிடும். அல்லது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, வீட்டில் எதுவுமே எமர்ஜென்சியாக இல்லை அப்படின்னாலும் நமக்கு இந்த போண்டா வந்து நல்லா கை கொடுக்கும் செய்கிறதுக்கு. ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு பண்ணு, சும்மா ஒரு 5 மினிட்ஸில் இந்த போண்டா ரெடி ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட்டு போடும்போது ஒன்று ஒட்டி வரும், ஏன்னா உளுந்தம்பருப்போட இது இருக்கிறதுனால. அதை நம்ம வந்து கரண்டியில் நல்லா பிரித்து கொடுத்தோன்னா ஈஸியாக தனியாக பிரிஞ்சு கலண்டு வந்துடும், ஈஸியாக ரெடி ஆகிடும். அப்படியே திருப்பி கொடுத்து நல்லா இந்த போண்டாவை பொறுத்த வரையிலும் நீங்கள் மற்ற போண்டாவோட இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும். இதோட நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு கலந்துக்கிட்டிங்கனாலும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்லா அந்த கிறிஸ்பி கொடுக்கும். நல்லா முருகலாக வேக விட்டு எடுத்தோன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ஒரு எமர்ஜென்சியாக நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவில் போண்டா போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் மாவு நம்ம அரைச்சி வச்சோன்னா இந்த வெய்ய காலத்தில் சீக்கிரம் மாவு புளிப்புத்தன்மை அடைஞ்சிரும். அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வீட்லேயே செய்கிற பொருளுங்கிறதுனால நல்ல இதாகவும் இருக்கும். நம்ம கடையில் வேறு எண்ணெயில் பொரித்து கொடுக்குற ஸ்நாக்ஸுக்கு இது எவ்வளவோ நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ஒன்று ஒட்டி வரும். நம்ம அது கரண்டியில் பிரித்து கொடுக்குறப்ப அது ஈஸியாக வந்து தனியாக உருண்டு வந்துடும். பாருங்கள், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ் தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. ரிஸ்க் எடுக்காமல் ஈஸியாக செய்கிற ஒரே ரெசிபி இதுதான். பிக் குயின் சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் உடைச்சி காமிக்கிறேன். அது நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ள பாருங்கள். இப்படி பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், கொண்ட பாருங்கள். நல்லா நம்ம உளுத்தம்பருப்பில் செய்கிற மெதுவடை மாதிரியே இருக்கும். இதோட நீங்கள் கார சட்னியும் வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி, சாஸு, டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் தொட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிக் குயின் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.